மேகி வெஜிடபிள் மசாலா பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் மேகி 2 நிமிஷம் வேக வைத்தது, 100 கிராம் முட்டைக்கோஸ் வதக்கியது, 100 கிராம் திருவிய கேரட் வதக்கியது, 100 கிராம் பீன்ஸ் வதக்கியது, தக்காளி தோல் இல்லாமல் எடுத்தது, 100 கிராம் வெங்காயம் பொடியாக வெட்டியது, 4 பச்சை மிளகாய் பொடியாக வெட்டியது, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக வெட்டியது, பூண்டு 5 பல் பொடியாக வெட்டியது, கறிவேப்பிலை சிறிதளவு பொடியாக வெட்டியது, மல்லி இலை பொடியாக வெட்டியது, சாட் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், 5 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு 5 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பக்கோடா பொரிக்க தேவையான எண்ணெய்: முதல்ல முட்டைக்கோஸ், ரெண்டாவது கேரட்டு, பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, பூண்டு, மிளகாத்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா பனைஞ்சிக்கணும். நல்லா கலந்துக்கணும். காயெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும் காயெல்லாம். அடுத்தது மேகி இந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலங்கிச்சு. அதுக்கு அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் நல்லா கலக்கிங்க. அடுத்து அரிசி மாவு, எல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். அடுத்து கடலை மாவு, அவ்வளோதான். நல்லா தேவையான பொருள் அனைத்தும் போட்டாச்சு. போட்டு நல்லா பிசையணும். தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி. தண்ணி போதும். தண்ணி கையில் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப அமுக்காமல் அப்படியே பொலன்னு இருக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகும். பக்கோடா பொரிக்க ஆயில் ஊற்றிக்கணும். தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வேகமாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காயட்டும். நல்லா இப்படி உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அப்படியே போடணும். ரொம்ப அமுக்காமல் எல்லாம் போடணும். நல்லா கலக்கி விடணும். நல்லா சிம்முலேயே வச்சு நல்லா வெந்தால் தான் மொறுன்னு இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா செவந்து வருது. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். மேகி பக்கோடா ரெடி.